பூமியை நிலா சுற்றி வரும் பொழுது ஓம் என்ற ஓங்காரம் ஒலிக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணலாம். ஓம் என்ற ஓங்காரம் ஒலிக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை நம்ப மாட்டேங்க. சவுண்டுக்கு பவர் இருக்குது, சக்தி இருக்குது. சவுண்டுன்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. அது ஒரு சத்தம் தான். சத்தம் சத்தம். நான் இப்போ உங்களை நெகட்டிவாக திட்டிக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு நெகட்டிவாக வரும். இப்போ நான் பாசிட்டிவான விஷயத்த சொன்னீங்கன்னா என்னை சுற்றி எல்லாருமே பாசிட்டிவாக மாறுவாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, இயற்கைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே மாதிரி கடவுள் தன்மையை உணரணும்னா எதிரி அந்த எண்ணத்தை ஏறி. எல்லா உயிரும் தன்னுயிர் தான். ஒரு எறும்புக்கு கூட எறும்புனா வந்து பார்த்து நடன்னு சொல்லலை. அந்த உயிரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருந்தாலே போதும். அப்படி இருந்தாலே ஒரு உயிரை வதைச்சி சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வராது. இதுதான் வந்து இறைவன் அடையிற பாதை. எதிரி அந்த எண்ணத்தை எரி. எந்த உயிரை பார்த்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர உங்களுக்கு எரியுதும் அந்த உயிர் நல்லா இருக்கணும் நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே இறைத்தன்மையை உணர்றதுக்கான முதல் படி. ரெண்டாவது அடுத்தது மாமிசம். இந்த மாதிரி உயிர்கள்லாம் நம்ம ஏன் அந்த உயிரோட வழியை எடுத்து நம்ம ஊனினை பெருக்குவதற்காக நம்ம தின்னணும் அப்படின்ட்டு மகாவிஷ்ணு அவர்கள் சொன்னது எல்லாமே எனக்கு ரணமாக மாறி நான் அந்த குணத்தில் மாறி தான் குருமித்ரே சிவம் அவர்கள் மகாவிஷ்ணு அவர்கள் சொன்ன அந்த ஞான பாடத்தில் தான் இறைத்தன்மையை உணர்ந்த தியானத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சது. கோபமும் குறைஞ்சிச்சு. அதே மாதிரி எதிரி அந்த எண்ணத்தை எரின்னு நினைக்கும் போது இப்போ எனக்கு நான் எதிரின்னு யாரையுமே எதிரின்னு நினைக்கிறதே இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். கட்டாய சூழ்நிலையில தான் ஒரு சில விஷயத்தில் வந்து வார்த்தையை விடுவேன். மற்றபடி வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனசார உள்தன்மையில் நினைக்கணும். உள்ளே வந்து நம்ம அழுக்கே இருக்கக்கூடாது. வெளியில் நம்ம என்ன வார்த்தை பேசினாலும் உள்ள அழுக்கு இல்லைனாலே இறைவனோட அனுகிரகம் கிடச்சிச்சின்னு அர்த்தம். மனசார உள்தன்மையில் நல்லவங்களாக இருக்கணும். அதே மாதிரி வெளியில் பேசுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு மனசு புண்படாத மாதிரி பேசி பழகணும். இந்த வார்த்தை நம்ம பேசும்போது அவங்க மனசு புண்படுமா அப்படின்ட்டு. முக்தார் அவர்களுக்கும் இந்த பதிவு. அதே மாதிரி மகாவிஷ்ணு அவர்களை தேவையில்லாமல் கைது செஞ்சு வச்சுருக்காங்க. இதை நான் விடவே மாட்டேன். ஏன்னா ஞான கல்வி பள்ளிக்கூடத்துக்கு வந்தே ஆகணும் இல்லையா? என்னால் அதனாலே விட முடியல. மந்திர தந்திர பில்லி சூனியம் இது பலிக்குமா பலிக்காதா? மந்திரம் பலிக்குமா பலிக்காதா? வார்த்தைகளுக்கு வந்து பவர் இருக்குது, சக்தி இருக்குது. சரிங்களா? ஒவ்வொன்றும் வந்து பிரபஞ்சத்தின் அதிர்வலைகள். சரிங்களா? அதிர்வலைகள்னால் நம்ம வெறுமையாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சத்தத்தை கொடுக்குறோன்னா நல்ல சவுண்டு தான் கேட்கும். நீங்கள் கெட்டதாக ஒரு வார்த்தையை பேசுகிறீங்கன்னா எதிரொலியாக கெட்டது தான் வரும். அந்த மாதிரி தான் வெறுமையிலிருந்து சிவம் என்றால் சுழற்சி. அந்த மாதிரி வெறுமை தான். வெறுமையிலிருந்து தான் இறைவனே. ஒன்றும் இல்லாத தன்மையிலிருந்து தான் இறைவன் உருவாயிருப்பார். சரிங்களா? அந்த வெறுமை தான் முதன்மையான இறைவன். சரிங்களா? அப்படின்னா சவுண்டுக்கு பவர் இருக்குது, சத்தத்துக்கு பவர் இருக்குது. இறைத்தன்மையை உணர்ந்த ஒரு ஆண்மகன், அந்த ஆண்மகனால் மட்டும்தான் ஒரு மந்திரத்தை எழுத முடியும். அதுவும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள். ஓம் என்ற வார்த்தை உள்தன்மையை ஒருநிலைப்படுத்தும், மூச்சு காத்த சீராக்கும். அதே மாதிரி ஓம் என்ற வார்த்தை வந்து அதிகமாக உச்சரிக்கும் பொழுது மனம் இந்த சைடும் அந்த சைடும் தடுமாறாது. ஸோ வார்த்தைகளுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ ஓம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது மட்டும் எப்படி மனசு ஒருநிலையாகுது? அதே மாதிரி சமஸ்கிருதம் முக்கியம். சமஸ்கிருதம் இறைவனோட மொழி. சமஸ்கிருத வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம பேசும் பொழுது நிறைய வந்து பிராமணர்கள் நல்லா பாடுறாங்களே, யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க மாமிசத்தை நிராகரிக்கிறாங்க. அதே சமயம் வந்து சமஸ்கிருத வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோவம் அதிகமாக வரதில்லை. கவனிச்சிருக்கீங்களா? அதிகமாக வந்து அவங்க சண்டை போட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. மாமிசத்தை நிராகரித்ததால் அவங்க கோவப்படாமல் இருக்காங்க. அதே மாதிரி மூச்சு காற்று சீராக இருக்கிறதால நல்லா பாட்டும் பாடுவாங்க. இப்போ நான் வந்து மாமிசத்தை விட்டேன்னா நான் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு விட்டு. எனக்கு அதோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பாதிப்பு. அதனாலையும் அதே மாதிரி அஜினமோட்டோட தாக்கத்தாலையும் தான் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் மூச்சு விடுற ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷம் ஆகும் அந்த மாமிசத்துலேருந்து அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும்னா. இப்போ கூட என்னால் பேச முடியல. அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 வருட காலம் எடுக்கும். ஏன்னா நான் 30 வருடமாக மாமிசம் தின்னு இருக்கேன். அதே மாதிரி அஜினமோட்டோ ஹோட்டல் சாப்பாடு அதிகமாக தின்னு தொண்டையோட பாதிப்பு, அந்த கோபம் குறைஞ்சிருக்கு. ஆனால் நான்வெஜ் விட்டதால் கோபம் குறைஞ்சிருக்கு. அகங்காரம் திமிரு அதிலெல்லாம் ஆடுறதில்ல. எனக்கு வீட்டில் கூட நீங்கள் வந்து கேட்டு பாருங்களேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ரொம்ப சத்தத்தோடு கத்துவேன். எல்லாருமே பயப்படுவாங்க. நான் கத்துறதை கேட்டு அதிர்வாங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு சத்தம் அதிகமாக வரும். ஆனால் நான் அமைதியாக இருக்கேன்னா என்னை பொறுத்தவரை ஞானம் சொல்லி தந்த பாடம் தான். மகாவிஷ்ணு அவர்கள், குருமித்ரே சிவம் அவர்கள் சொல்லி தந்த ஞான பாடம் தான். அதே மாதிரி சமஸ்கிருத மொழிக்கும் சமஸ்கிருத மந்திரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது, பவர் இருக்குது. எல்லாமே வார்த்தைகள் எல்லாமே சவுண்டு, ஒளி தான்.
ஒளி. நீங்கள் பாசிட்டிவானதை பேசுனீங்கன்னா பாசிட்டிவானது நடக்கும். ஒரு மந்திரத்தை 108 முறையோ இல்லை 1008 முறையோ நீங்கள் ஜபிக்கிறீங்க, நான் மனசுக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ ஜபிக்கிறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட அது பிரபஞ்சத்தில் அதிர்வலையாக அடித்து நீங்கள் எந்த நோக்கத்துக்கு செய்கிறீங்களோ, தவறான மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா ஒரு பயப்படுற ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பில்லி சூனியம் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு ஒரு மந்திரத்தை ஒரு 1008 முறை ஜபிக்கிறீங்க அப்படின்னா அந்த மனிதன் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் நல்லவங்களாக கூட இருக்கலாம். அந்த மனிதர் ரொம்ப பயப்படுறாங்கன்னா அந்த நெகட்டிவான அந்த பவர் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் சக்தியை கொண்டு வர பவர் தான் அந்த மந்திரத்துக்கு இருக்குது, நெகட்டிவான மந்திரத்துக்கு. இதெல்லாம் பில்லி சூனியம் செய்கிறாங்கல்ல, அதில் ஒரு சில பேர் தவறான விதத்தில் செய்கிறாங்க பாரு, அது வந்து நல்ல மனிதர்களையும் பாதிக்கும். பில்லி சூனியம்ன்றது வார்த்தைகள் எல்லாமே சவுண்டுன்றதால அது 1008 முறை ஜபிக்கும் பொழுது அது பிரபஞ்சத்தில் அதிர்வலையாக அடித்து எந்த நபரை நம்ம நினச்சி மனசில் நினைக்கிறது எல்லாமே பிரபஞ்சத்திற்கு புரியும், உணர்வு ரீதியாக புரியும். அந்த ஆள் உருவத்தையே அதால் சித்தரிக்க முடியும். அப்படியே அதால் வந்து பிரபஞ்சம் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். அது உணர்வு மூலயமா அதால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா எல்லாத்தையும் பிரபஞ்சம். அதனால் வந்து மனசில் நினச்சாலே போதும். எந்த நபரை நினச்சி ஒருத்தவங்க வந்து நெகட்டிவான மந்திரத்தை சொல்கிறாங்களோ அந்த நபர் ஒரு மேலே நல்லா ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தால், தைரியமான மனுஷனாக இருந்தால் அவங்கள தாக்காது. ஏன்னா அவங்களோட ஆன்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து அந்த இன்னொரு நெகட்டிவான ஒரு ஆன்மாவோ ஒரு சக்தியோ வந்து உள்ளே நுழைய முடியாது. ஆனால் இப்போ நான் ரொம்ப பயப்படுறேன், நான் பயந்தாங்கோலி அப்படின்னா இப்போ எனக்கு யாருன்னா செய்கிறாங்க 1008 முறை ஜபிச்சு அந்த மாதிரி மந்திரத்தை செய்கிறாங்கன்னா என்னை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணி என்ன ஒரு வழி தும்சம் பண்ணிடும். ஏன்னா நெகட்டிவான எனர்ஜி நானும் கொஞ்சம் பயப்படுவேன்னா எனக்குள்ளே நுழைஞ்சி அது என்ன வேலையை செய்யணும்னு நினைக்குதோ, நம்மளை பயப்பட வைக்கணும்னு நினைக்குதா, இல்லை நம்மளை ஏன்னா ஒரு பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினைக்குதுன்னா அந்த வேலையை எல்லாத்தையும் வந்து அந்த ஆன்மா நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சி அது என்ன வேலையை செய்ய வைக்கணும்னு அந்த நபர் வந்து மந்திரத்தை ஜபிச்சு சொன்னாங்களோ அந்த வேலையை என் மூலயமா செய்யும். பயந்த நபரை, இதயம் பலவீனமான பயந்த நபரை இதை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி மந்திரங்கள். ஆனால் ஓம் என்ற மந்திரம் தைரியம், அதாவது அதிகமான தைரியம் வரணும்ட்டு நீர் மந்திரம் நிறைய இருக்குது. திக்கி பேசுவோம், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீர் மந்திரம்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் குழந்தைக்கு சொல்லும் போது வீரம் வரும், தைரியம் வரும், பாசிட்டிவான எண்ணங்கள் வரும். நீர் மந்திரத்தால் நிறைய பாசிட்டிவான எண்ணம் வரும். அதே மாதிரி ஓம் என்ற வார்த்தை வந்து கோபத்தை குறைக்கும், உள்தன்மையை ஒருநிலைப்படுத்தும். அதே மாதிரி வந்து மைண்ட் இந்த சைடும் ஓடாது அந்த சைடும் ஓடாது. அதிகமாக வந்து எனக்கு வீட்டு வேலை இருக்கிறதால என்னால் தியானமும் பண்ண முடியல. தியானம் பண்ணாதவங்க ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தியானத்தில் உட்காந்தாச்சு மூச்சு காற்றை மட்டுமாச்சு கவனிங்க. மூச்சு காற்றை கவனிக்கிறதும் ஓம் என்ற வார்த்தை சொல்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். இது எல்லாமே சமஸ்கிருதத்திலேருந்து உருவாயிருக்கு. இந்த அமாவாசை பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு தான் நிறைய நெகட்டிவான மந்திரங்கள் வந்து பழிக்கும். அப்போ அமாவாசை அன்னைக்கு அதிகமான நெகட்டிவான கேரக்டர் இருப்பாங்க பாரு, அதாவது அதிகப்படியான கோபம் ஆத்திரம் எரிச்சல் இருக்கவங்களுக்கு, இல்லை புரிஞ்சுக்கிற தன்மையை சுத்தமாக இல்லாதவங்களுக்கு இது ஈஸியாக அஃபெக்ட் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி சித்தம் கலங்கி பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு ஆக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் எல்லாமே தியானம் மூலயமா கடவுள் நிலையை அடைஞ்சவங்க எல்லாருமே நிலாவை பேஸ் பண்ணி தான் அவங்களோட தியானமே இருக்கும். நான் நிலாவுக்கும் அவங்க தியானத்துக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்குன்றத நான் முழுமையாக நம்புகிறேன். அதே மாதிரி சித்தர்கள் வாழும் இடமும் நிலாவும் தோணுது சில டைம் யோசிச்சு பார்க்கும்போது. அதனால் பில்லி சூனியம் இந்த மாதிரி நெகட்டிவான மந்திரங்கள்லாம் செய்யும்பொழுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளுக்கு தெரியாது இல்லையா. யார் வந்து சொன்னாலும் அப்படியே செஞ்சிடக்கூடாது. அதையே நல்லா காது கொடுத்து கேட்கணும். செய்யக்கூடாதுன்னு சொல்ல, தர்மப்படி யோசிச்சு இனிமேல் செய்யாதீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம். அதை தெளிவாக காது கொடுத்து கேட்டுங்க. ஏன்னா பாசிட்டிவான மந்திரங்கள் மட்டும்தான் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட மந்திரங்கள் தான் எதிர்மறையான எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான எண்ணத்துக்கு நம்ம மனசு வரும். ஓம் என்ற வார்த்தை, நீர் மந்திரம் நிறைய இருக்குது, பாசிட்டிவான மந்திரங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்குது. இறைவனோட மொழி இல்லையா.